காற்றின் வேகம் அதிகரித்ததால் மரக்கிளைகள் கூட சாய்ந்து கொண்டிருந்தன. வீட்டின் வாசலில் நின்றபடி தமிழ் அந்த குடிசை இருக்கும் திசையை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளது மனசாட்சி அவளை அமைதியாக இருக்க விடவில்லை. சேதுவுக்கு என்ன கோபம் இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா அழகரை இப்படி சிரமப்பட வைக்கக்கூடாது என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். மறுபுறம் குடிசைக்குள் இருந்த சேதுவும் தூங்காமல் அமர்ந்திருந்தான். வெளியிலிருந்து மழை தட்டும் சத்தமும் காற்று வீசும் சத்தமும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. குடிசையின் கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டத் தொடங்கியிருந்தாலும் தனது பிடிவாதத்தை விட்டுக் கொடுக்க அவன் தயாராக இல்லை. தமிழிடமிருந்த கோபமும் ஏமாற்றமும் இன்னும் அவனது மனதில் எரிந்து கொண்டிருந்தது. இறுதியாக தமிழ் ஒரு முடிவுக்கு வந்தாள். இப்படி இருந்தா குழந்தைக்கு ஆபத்து, நான் போய் அழகரை கூட்டிட்டு வந்தே ஆகணும் என்று தீர்மானித்தாள். மழையையும் பொருட்படுத்தாமல் குடிசையை நோக்கி நடந்தாள். அங்கே சென்று பார்த்தபோது அழகர் தூங்கிக் கொண்டிருந்தான். சேது அவளைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். இப்ப எதுக்குடா இங்கே வந்திருக்க என்று அவன் கேட்டான். அதற்கு தமிழ், இவ்வளவு இடிமின்னல் இருக்கும்போது குழந்தையை வெளியே வைக்க முடியாது, நான் அழகரை உள்ளே கூட்டிக்கிட்டு போறேன் என்றாள். உடனே சேது கோபமடைந்து, என்னை கேட்காம குழந்தையை தூக்கக்கூடாது என்றான். ஆனால் தமிழ் இந்த முறை பின்வாங்கவில்லை. அழகர் என் குழந்தையும்தான், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வர நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் என்று உறுதியாகச் சொன்னாள். சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது. ஆனால் இறுதியில் தமிழ் அழகரை தூக்கிக் கொண்டு வீட்டிற்குள் சென்று விட்டாள். வீட்டுக்குள் வந்ததும் குழந்தையை பாதுகாப்பாக படுக்க வைத்தாள். ஆனால் அவளது மனம் அமைதியாக இல்லை. வெளியே இன்னும் மழை கொட்டிக் கொண்டிருந்தது. சேது அங்கேயே இருக்கிறாரே, இந்த மழையில என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரோ என்ற எண்ணம் அவளை வாட்டியது. அவன் மீது கோபம் இருந்தாலும் அவன் செய்த உதவிகளையும் நல்ல மனதையும் அவள் மறந்துவிடவில்லை. அதனால் அவனை அப்படியே விட்டுவிடவும் அவளால் முடியவில்லை. மறுபுறம் குடிசைக்குள் இருந்த சேது தண்ணீர் சொட்டும் இடத்தை தவிர்த்து ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். மழை அதிகரிக்க அதிகரிக்க குடிசை முழுவதும் நனைந்தது. இன்னும் சிறிது நேரம் சென்றால் குடிசையே இடிந்து விழுந்து விடுமோ என்ற நிலைமை ஏற்பட்டது. இருந்தாலும் அவனது பிடிவாதம் மட்டும் குறையவில்லை. சில நேரம் கழித்து தமிழ் மீண்டும் வெளியே வந்தாள். இந்த முறை கையில் கூடை இருந்தது. குடிசைக்கு அருகே சென்று, வாங்க உள்ள வந்து தூங்குங்க, இங்கிருந்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் என்று கேட்டாள். சேது உடனே, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நீ போ என்று சொன்னான். தமிழ் அமைதியாக, நான் உங்களுக்காக மட்டும் சொல்லல, அழகருக்காகவும் சொல்லுறேன். நாளைக்கு உங்களுக்கு காய்ச்சல் வந்தா குழந்தையை யார் பார்த்துக்குவாங்க என்று கேட்டாள். அவளது வார்த்தைகளில் இருந்த அக்கறையை சேது உணர்ந்தாலும் அதை வெளிப்படுத்தவில்லை. தமிழ் தொடர்ந்து பேசினாள். உங்க மேல கோபம் இருந்தாலும் நீங்க எனக்கு நல்லது செய்ததெல்லாம் நான் மறக்க மாட்டேன். உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாலும் நான் இப்படித்தான் கூப்பிடுவேன். என் கண் முன்னாடி ஒருத்தர் இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்க நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்றாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சேதுவின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் வெளியில் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அவனது கோபம் மெதுவாக கரையத் தொடங்கியது. அந்த நேரத்தில் திடீரென வானமே பிளக்கும் அளவிற்கு ஒரு மின்னல் வெட்டியது. அதனைத் தொடர்ந்து பயங்கரமான இடி முழங்கியது. அந்த சத்தத்தை கேட்டதும் தமிழ் பயந்து போனாள். சிறு வயதிலிருந்தே அவளுக்கு இடி என்றால் பயம். யோசிக்க நேரம் கூட இல்லாமல் அவள் தன்னையும் மறந்து சேதுவை இறுகக் கட்டிப்பிடித்தாள். சில நொடிகள் இருவரும் அப்படியே நின்றனர். சேதுவும் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அந்த நொடியில் இருவருக்கும் இடையே இருந்த தூரம் காணாமல் போனது போல் இருந்தது. பல மாதங்களாக பேசப்படாமல் இருந்த உணர்வுகள் அந்த அமைதியான தருணத்தில் உயிர் பெற்றன. அப்பொழுது வீட்டுக்குள் இருந்த அழகர் அழ ஆரம்பித்தான். குழந்தையின் அழுகை இருவரையும் சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. தமிழ் உடனே விலகி நின்றாள். சாரி, பயத்துல தெரியாம என்று வெட்கத்துடன் சொன்னாள். சேது அவளை பார்த்து பரவாயில்லை என்று மட்டும் கூறினான். அந்த ஒரு வார்த்தையிலேயே அவனது மனநிலை மாறத் தொடங்கியதை உணர முடிந்தது. அந்த நேரத்தில் வசந்தியும் வெளியே வந்தாள். நிலைமையை பார்த்தவள், தம்பி, இவ்வளவு மழை பெய்யுது, உள்ள வாங்க, இப்படி வெளியே இருக்கவே கூடாது என்று அன்பாக அழைத்தாள். தமிழும் மீண்டும், வாங்க, மழை நிக்கிற வரைக்கும் இருந்துட்டு போங்க என்று சொன்னாள். இம்முறை சேதுவால் மறுக்க முடியவில்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகு அமைதியாக வீட்டிற்குள் வந்தான். வீட்டுக்குள் வந்ததும் அவன் ஹாலில் படுத்துக் கொள்கிறேன் என்றான். ஆனால் வசந்தி, அங்க தண்ணீர் வரும், நீங்க தமிழோட ரூம்ல போய் படுங்க, அழகரும் அங்கதான் இருக்கான் என்று கூறினாள். வேறு வழியில்லாமல் சேது அந்த அறைக்குள் சென்றான். அந்த அறை முழுவதும் பழைய நினைவுகளை தூண்டியது. திருமணமான புதிதில் அவர்கள் இருவரும் பகிர்ந்து கொண்ட சந்தோஷ தருணங்கள் அவனது மனதில் ஒன்று பிறகொன்று தோன்றின. தமிழ் கூட அமைதியாக இருந்தாலும் அவளது மனதிலும் அதே நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த இரவு இருவரும் அதிகம் பேசவில்லை. ஆனால் பேசப்படாத பல உணர்வுகள் அந்த அறைக்குள் இருந்தன. ஒரே அறையில் இருந்தாலும் இருவரின் மனதிலும் ஏராளமான கேள்விகளும் நினைவுகளும் வருத்தங்களும் நம்பிக்கைகளும் கலந்திருந்தன. அழகர் மட்டும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்தபோது இருவரின் மனதிலும் ஒரே எண்ணம் தோன்றியது. அந்த குழந்தைதான் அவர்களை மீண்டும் ஒரே இடத்தில் நிற்க வைத்திருந்தது. காலை விடிந்தது. மழை நின்று வானம் தெளிந்திருந்தது. சேது அறையிலிருந்து வெளியே வந்தபோது வீட்டிலிருந்த பெரியவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர்.
என்ன நடந்தது என்று கேட்டபோது இரவில் பெய்த மழை காரணமாக உள்ளே வந்து தங்கியதாக அவன் கூறினான். ஆனால் அவனது குரலில் இருந்த மென்மை அனைவருக்கும் புதிதாகத் தோன்றியது. அவனது கோபம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்பதை குடும்பத்தினர் உணர்ந்தனர். அதன் பிறகு அழகரை தூக்கிக் கொண்டு சேது தனது வீட்டிற்குச் சென்றான். அங்கே இருந்தவர்கள் அவனை பார்த்ததும் பல கேள்விகள் கேட்டனர். அவன் இயல்பாகவே நேத்து தமிழ் வீட்டில்தான் தங்கினேன் என்று சொல்லிவிட்டான். அந்த ஒரு வாக்கியம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. சிலரின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது, சிலரின் மனதில் புதிய நம்பிக்கை பிறந்தது. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஒரே வீட்டில் ஒரே அறையில் இருந்திருக்காங்க, இதிலிருந்து ஏதாவது நல்ல மாற்றம் வரலாம் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் இந்த செய்தியை கேட்ட சிலருக்கு அது மகிழ்ச்சியை விட அதிர்ச்சியையே அதிகமாக ஏற்படுத்தியது. குறிப்பாக சேதுவை பற்றிய கனவுகளோடு வாழ்ந்தவர்கள் மனதில் குழப்பம் ஏற்பட்டது. இவர்களுக்குள்ள இன்னும் பாசம் இருக்குதோ, இன்னும் இந்த உறவு முடிஞ்சு போகவில்லையோ என்ற சந்தேகம் அவர்களை பதற வைத்தது. அதே நேரத்தில் தமிழ் மற்றும் சேதுவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் மெதுவாக ஆரம்பமாகிக் கொண்டிருப்பதை யாரும் உணரவில்லை. அந்த ஒரு மழை இரவு பல மாதங்களாக உறைந்திருந்த உணர்வுகளை மெதுவாக உருக வைக்கத் தொடங்கியிருந்தது. அது வெறும் புயல் இரவு அல்ல, இரண்டு இதயங்களையும் மீண்டும் ஒருவரை ஒருவர் நோக்கி திருப்பிய விதியின் இரவு ஆகும்.